அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தான் குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருந்து இதில் நடந்த சம்பவங்கள் நடந்திருந்தால் ஒரு மனசை எவ்வளவு வேதனைப்பட்டு ஒரு மனசை உழுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் கொடுப்பதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது பரிகாரங்கிறது ஒன்று இல்லை. பரிகாரத்தின் மூலமாக நம்ம நடக்கக்கூடிய சம்பவத்தை திசை திருப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு உதாரணமான வீடியோ பதிவாக இருக்கும். ஏன்னா பரிகாரம்னு ஒன்று இருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த வீடியோ பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது கொடூரமான விபத்து, முகம் எல்லாம் உருக்குலைந்த நிலை, அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் எப்படி பிழைக்கிறார்? ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் நடக்குது, விபத்து நடக்குது, அந்த விபத்தில் தப்பிச்சு பிழைக்கிறார். மனைவி விவாகரத்து செய்கிறார். உன்னை எனக்கு பிடிக்கல, உங்கள்கிட்ட நான் வாழ மாட்டேன், ஏன் அப்படிங்கிற ஒரு விளக்கம். அதுக்கு பின்னாடி இவர் குடிகாரனாக ஆனது எப்படி அப்படிங்கிற ஒரு முழு வீடியோ விளக்கம் இது. கிரகங்கள் என்ன எவ்வளோ ஒரு பாபத்துவ நிலையில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும், கடுமையான பாபத்துவம் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் இப்போது இந்த ஜாதகரோட ஜாதக கட்டம் திரையில் வருகிறது பாருங்கள். லக்கணமாக வந்திருக்கிறது மிதுன லக்கணம், 2இல் குரு, 3இல் ராகு சனி, லக்கணத்துக்கு 9இல் கேது, 10இல் செவ்வாய் புதன் சுக்கிரன், 11இல் சந்திரன் சூரியன். இவர் பிறக்கும் பொழுது அதாவது 27/4/1979 9:45 காலையில் ஏஎம்மில் பிறந்த ஜாதகம். இப்போ இவருக்கு வயசு 46 வயசு 3 மாதம் 1 நாள், 47 வயசு நடந்து கொண்டு இருக்கிறது. இவர் பிறக்கும் பொழுது சுக்கிர தசையில் 8 வருஷம் 9 மாதம் 7 நாள் மீதம் இருந்த நிலையில் இவர் பிறந்த ஜாதகம். இங்கே பாருங்கள், சுக்கிரன் 8 வருஷம் 9 மாதம் மீதி இருக்கிற நிலையில் பிறந்தது. 1988ஓட சுக்கிர தசை முடியுது. லக்கணத்துக்கு சுக்கிரன் 5-12 கூடையவர், 5க்கு 6இல் மறைந்து 12ஆம் பாவத்துக்கு 11 இருக்கக்கூடிய அமைப்பில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார், உச்சனாக இருக்கிறார். கிட்டத்தட்ட குழந்தை பருவம் ஒரு 10 வருடங்கள், அதாவது 9 வருடங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய தசை ஒரு 6 வருஷம், 9 6 15 வருஷம், 15 வயசு வரைக்கும் சூரிய தசை. அடுத்த ஒரு 10 வருடம் சந்திர தசை. சூரியனும் சந்திரனும் அமாவாசை நிலையில் இருக்கிறார்கள். சூரியனும் சந்திரனும் குடும்பாதிபதியும் 3ஆம் இடத்த அதிபதியும் அமாவாசை நிலையில் இருக்கிறாங்க. 25 வயசு முடிஞ்சு போயிடுது. அடுத்து வரக்கூடிய தசை ஒரு 7 வருட செவ்வாய் தசை 2011 வரைக்கும் இருக்குது. 2011 வரைக்கும் செவ்வாய் திசை நடப்பில் இருக்கும். அப்படிங்கிற நிலையில் 25 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்குது. செவ்வாய் தசையில் திருமணம், செவ்வாய் தசையில் திருமணம் குருவின் பார்வையை வாங்கி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது 3 7 11 11ஆம் அதிபதி திருமணத்தை நடத்தி வைக்கிறார். 11ஆம் அதிபதி சுக்கிரன் நினைவில் இருக்கிறார், லக்னாதிபதி நினைவில் இருக்கிறார். 10ஆம் அதிபதி உச்சனாகி உச்சனின் பார்வையில் இருக்கிற நிலையில் 11ஆம் பாவகம் திருமணத்தை குறிக்கக்கூடியது இல்லையா. 3 7 11 நம்ம 7ஆம் பாவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். 3ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் மெயினாக பார்க்குறது முதல் திருமணத்துக்கு 7ஆம் பாவகம் பார்ப்போம். ஆனால் இந்த 3 பாவங்களும் கனெக்ட் ஆகும். அப்படிங்கிற நிலையில் 11ஆம் அதிபதி லக்னாதிபதியுடன் இணைந்த நிலையில் 10ஆம் அதிபதி உச்சனாகி, அதாவது லக்கணத்துக்கு 7 10 கூடிய குருவினுடைய பார்வையை வாங்கி சுக்கிரனுடன் இணைந்து 10ஆம் பாவத்தில் இருக்கிற தசை நடக்கிறதுனால அந்த வயசில் திருமணத்தை நடத்தி வச்சிருச்சு. சரி,
திருமணத்தை நடத்தி வச்சு குழந்தைகள் இல்லை. ஏன்? திருமணம் நடத்துறதுக்கு 11ஆம் பாவகம். அதை எப்போ பிரிக்கும் அப்படின்னா 3, 7, 11 நம்ம கனெக்ட் அந்த முக்கோணத்தை பார்த்தோம்னா 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்து 3ஆம் அதிபதி திருமணத்தை முறித்த, அதாவது விவாகரத்தை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கிய ஜாதகம் இது. இதில் இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவகம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. 11, 7ஓட கனெக்ட் தான் அங்கே இருக்கும். 11, 3ஓட கனெக்ட். சரி, அப்போது இந்த ஜாதகம் திருமணம் செவ்வாய் தசையில் திருமணம் நடந்துருச்சு. அடுத்து வரக்கூடிய தசை ராகு தசை. இந்த ராகு என்ன செய்வார்? ராகு தன் இந்த லக்கணத்துக்கு 3இல் மறைந்து சனியுடன் இணைந்திருக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு தசை நடக்கும்போது தான் நான் பின்வரும் சம்பவங்களை சொல்கிறேன். ஆனால் லக்கணம் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது. லக்னாதிபதி நீசனாகி நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிற உச்சனுடன் சேர்ந்திருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போது லக்னாதிபதி லக்கணம் செவ்வாய் பார்த்தாலும் ஒரு சுபக்கிரக பெற்ற செவ்வாய் பார்க்கும் பாவகங்கள் பாதிக்கப்படாது என்ற விதிப்படி லக்கணம் இருக்கிறார். லக்னாதிபதி நீசமானாலும் குருவின் பார்வையில் உச்ச சுக்கரனோட பார்வையில் நன்றாக இருக்கிறார். லக்கணமும் லக்னாதிபதியும் நன்றாக இருக்கிறார்கள் ஜாதகப்படி. 8ஆம் பாவகம் குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆயுள் இருக்குது. லக்னாதிபதி நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். லக்கணம் செவ்வாயால் பார்க்கப்படுகிறது. சுபக்கர்களின் தொடர்பு பெற்ற செவ்வாய். சரி, இப்போது ராகு தசை ஆரம்பிக்குது. ராகு தசை ஆரம்பித்தோன்னே ராகு தன் வீட்டு இருக்கும் அதிபதியை போல, அதாவது சூரியனை போல செயல்படுவார். சூரியன் என்ன நிலையில் இருக்கிறார்? தன் 3ஆம் பாவத்துக்கு திக்பலத்துடன் அமாவாசை நிலையில் இருக்கிறார். ராகு தசைக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவன் அங்கே அமாவாசை நிலையில் இருக்க சனியுடன் சேர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பை இந்த ராகு திசை கொடுக்குங்கிறது முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன கொடுக்கும்? 3ஆம் பாவகம் புகழ் போச்சு, தைரியம் போச்சு, வீரம் போச்சு, கூட பிறந்தவங்கள ஆதரவு போச்சு, எல்லாம் கெடுக்கும். தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகங்களின் பலன்களை ராகு செய்வார். கேந்திரத்தில் ஒரு கிரகம் கூட இல்லை. அதனால் கேந்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை. தன்னை பார்த்த கிரகமும் எந்த சுபக்கிரக தொடர்பும் இல்லை. அட்டமாதிபதி 8க்கு 9 உடைய சனி, இந்த லக்கணத்துக்கு 8க்கும் 9க்கும் உடைய சனி ராகுவுடன் இணைந்து கடுமையான பாபத்துவ அமைப்பில் இருக்கிறார். கடுமையான கெடுபணங்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிற நிலையில் ராகு தசை ஆரம்பித்து சனி புத்தி ஆரம்பிக்குது. 2016 ஆரம்பிக்குது. சனி புத்தி ஆரம்பித்தோன்னே அவர் அங்கே அட்டமாதிபகம் செயல்படுவார். 8, 9 உடையவர். வம்பு, வழக்கு, கெண்டா, அசிங்கம், கேவலம், மேலிருந்து கீழே விழுதல், தனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், 9ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு பாக்கியங்கள், தகப்பனை குறிப்பது. தந்தை அங்கே உச்சமாக இருந்தாலும் அமாவாசை நிலையில் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் 2 பாவக அமைப்பையும் சனி கொடுமையான நிலையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம். அப்போது சனி 3இல் நின்று அத்தனையும் கெடுக்கிறார். புகழ், தைரியம், வீரியம் எல்லாம் இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே கெடுக்கக்கூடிய அமைப்பு. சரி, லக்கணத்துக்கு 5ஆம் பாவகம், லக்கணத்துக்கு குழந்தை இல்லாத கொண்டான சனி கெடுக்கிறார். சனியினுடைய 3ஆம் பார்வை, செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை, அமாவாசை சந்திரன் 3ஆம் அதிபதி அமாவாசை நிலையிலிருந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு சனி கடுமையான பாவத்துவ அமைப்பில் ராசிக்கு 5ஆம் பாவம் கெட்டு லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் கெட்ட நிலையில் குழந்தை இருக்காது. எந்த சுபக்கிரக தொடர்பும் இல்லை. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கும் எந்தவித சுபக்கிரக தொடர்பும் இல்லை. லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி 5க்கு 6இல் மறைந்து உச்சனாக இருக்கிறார். செவ்வாயுடன் கெட்டு போயிருக்கிறார். 21 டிகிரியில் இருக்க 10 டிகிரிக்குள்ளே செவ்வாயினுடைய இணைவால் கெட்டு போயிருந்தாலும் உச்சனாக இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். சுக்கிரன் காரகத்துவம் மட்டும் வேலை செய்யும். ஆதிபத்தியம் கெட்டது. ராசிக்கு 5ஆம் பாவம் ராகு சனி, லக்கணத்துக்கு 5ஆம் பாவகாதிபதி ஆகி பாவகாதிபதி 6இல் மறைந்து 5ஆம் பாவத்துக்கு 6இல் மறைந்து சுபக்கிரக தொடர்பு பெற்றிருக்கிறார். குருவினுடைய தொடர்பு. அவர் உச்சனாக இருக்கிறார். லக்னாதிபதி சேர்ந்திருக்கிறார். சுக்கிரனுடைய காரகத்துவம் அங்கே இருக்கும். ஆதிபத்தியம் கெட்டு போச்சு. காரணம் என்ன?
கணவன் மனைவி 2 பேரும் அந்த தசை வர்ற வரைக்கும் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள். கணவன் மனைவி உறவில் உறவுகள் இருக்கிறது. குழந்தை இல்லாததுக்கு காரணம் ஆதிபத்தியம் கெட்டது. இங்கே ஆதிபத்தியம் கெட்டது, காரகத்துவம் கணவன் மனைவிக்குள்ள அந்த சுக்கரனுடைய சம்பந்தப்பட்ட இவருடைய குடும்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. ராகுதசை சனி புத்தியில் வந்தோன்னே கடுமையான அமைப்பில் அட்டமாதிபதியாகி ராகுவுடன் இணைந்து ராகுக்கு வீடு கொடுத்தவன் அமாவாசை நிலையில் இருக்க பெரிய விபத்தில் சிக்கிக்கொள்கிறார். 8ஆம் அதிபதி இல்லையா, வம்பு வழக்கு, கண்டம், அசிங்கம், மேலே இருந்து கீழே கெண்டம், மரணம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியப்பல கடுமையான பாபத்துவ அமைப்பில் இருக்கிறனால சனி அந்த விபத்தை கொடுத்துட்றார். ஒரு உருக்குலைந்த நிலை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் விபத்து நடந்து அந்த 3ஆம் பாவத்தினுடைய எல்லாம் இழக்கிறார். தைரியத்தை எல்லாம் இழக்கும் நிலை. சரி, பெரிய விபத்தில் மாட்டிக்கிட்டார். மருத்துவமனையில் சேர்த்தியாச்சு. ஒரு திக் நிமிடங்கிறான்ல, பிழைப்பாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு ஒரு திகில், ஒரு மனசில் ஒரு பயம், மனசில் ஒரு கலக்கம். வயசு 28-29 தான் ஆகுது. அந்த செவ்வாதசையில் கொடுத்து 31 வயசில் 32 வயசுக்கு மேலே மனைவி இருக்கிறார், தாய் தகப்பன் எல்லாம் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த அவ்வளோ ஒரு விபத்து நடக்கும் பொழுது எவ்வளோ ஒரு மனக்கலக்கம், எவ்வளோ ஒரு வேதனை, பிழைப்பானா மாட்டானாங்கிற அந்த மனசு படும் பாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலை. ஆனால் பிழைச்சுக்கிட்டார். அதுக்கு என்ன காரணம்? லக்னம் செவ்வாய் பார்க்குறது 4ஆம் பார்வையா, லக்னாதிபதியுடன் இணைந்திருக்கிறார். ஆனால் உச்ச சுக்கிரன் இணைந்திருக்கிறார். குருவின் உச்ச குருவின் பார்வை 7-10 கூடிய குரு உச்சனாகி பார்க்கும் பார்வை. லக்னாதிபதி நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பதாலும் லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலும் சுபக்கிரக பெற்ற செவ்வாய் பாதிக்காது என்ற வகையிலும் குரு லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்தை உச்ச குருவாக இருந்து பார்ப்பதால் ஆயுள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் காரகன் கெட்டார். சனியினுடைய காரகத்துவங்கள் கொடுமையான அதாவது சனியினுடைய காரகத்துவம் கொடுமை. 8ஆம் இடத்து அதிபதியினுடைய அந்த காரகத்துவம் என்ன? அதாவது ஆதிபத்தியம், வம்பு வழக்கு, கண்டம், அசிங்கம் இதெல்லாம் கொடுக்கணும். இந்த பாவத்தினுடைய அதிபதியான சனி தன்னுடைய காரகத்தின் மூலமாக அதை கொடுத்துட்டார். ஆனால் ஆயுள் ஸ்தானம் ஆதிபத்தியம் வலுத்திருக்கிறது. லக்னாதிபதி நீசபம் முதலில் செவ்வாயுடன் இணைந்து பாவத்துவமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வையும் உச்ச சுக்கரனுடைய இணையும் லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார். லக்னம் செவ்வாயின் பார்வையில் இருந்தாலும் சுபத்துவ செவ்வாயின் பார்வை கெடுக்காது என்பது விதிப்படியின் ஒரு காரணத்தினாலும் உச்சகுருவின் பார்வையில் 8ஆம் ஆயுள் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும், அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்த்து லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தை குரு பார்த்து, நல்லா பாருங்கள், லக்கணத்துக்கு 5ஆம் பார்வையா, லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தை குரு 7ஆம் பார்வையாகவும், ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையாகவும் பார்த்து ஆயுள் வலுத்த ஜாதகம் கொள்ள முடியாது. இந்த மாதிரி ஒரு நீண்ட ஆயுளை கொண்ட ஜாதக அமைப்பை கொள்ள முடியாது. அதாவது லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியாகி 8இல் மறைந்திருக்கிறார் சனி. ஆயுள் காரகன் 8ஆம் இடத்து கெடுபலனை குறைத்து செய்வார். அதுக்காக அதனுடைய காரகத்துவம் கடுமையான பாவத்துவ நிலையில் விபத்தை கொடுப்பார், கடுமையான கஷ்டத்தை கொடுப்பார். இந்த மாதிரி நிலையில் அந்த ராகுதசை சனி புத்தி நடந்து பெரிய விபத்தில் மாட்டி ஆயுள் பலம் கொண்ட ஜாதகமாக இருப்பதால் குருவினுடைய பார்வை லக்னாதிபதி நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பது, இது போன்ற அமைப்புகளால் மரணத்தை கொடுக்க முடியாத நிலை சனிக்கு. சனியினுடைய காரகத்துவங்களை பம்பு வழக்கு இதெல்லாம் அவர் கொண்டு போய் ராகுனுடைய கடுமையான பாவத்துவ நிலையில் ராகுதசை சனி புத்தியில் கடுமையான பிரச்சனைகள், இந்த மருத்துவமனைக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய நிலைமை. இப்போ பாருங்கள், அப்போது இந்த ராகுதசை சனி புத்தியில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கோச்சாரத்தில் இந்த கிரகம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா.
இப்போ பார்த்துங்க, இதுதான் அந்த விபத்து நடக்கும் பொழுது இருந்த கோச்சார நிலை. நல்லா பாருங்க, ராசிக்கு 8ல் சனி செவ்வாய், ராசிநாதனுடன் சனி இணைந்து அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தது. அஷ்டம சனி காலம். அப்போது அஷ்டம சனி காலத்தில் என்னென்ன நடக்கும்? பிரியணும், ஏதோ ஒரு பிரியணும், விபத்துக்களை சந்திக்கணும். இதெல்லாம் நமக்கு வழங்கப்பட்ட ஆயுளை பொறுத்து. 8ஆம் இடத்தினுடைய வம்பு வழக்கு, கண்டம், அசிங்கம், கேவலம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அங்கே நடக்கும். ராசிக்கு நடக்கும். உடல் பாதிக்கப்படும். பார்த்துதா அங்கே விபத்து நடந்ததா? பிறந்த ஜாதகன்படி ராகு தசை சனி கடுமையான பாவத்தில் இருந்தனால இது நடக்கும்னு 8ஆம் இடத்தினுடைய பலன்களை வந்து சனி கொடுத்து தான் தீரணுங்கிற விதிப்படி விபத்தை கொடுத்து விட்டார். விபத்தை கொடுத்து கோச்சார ரீதியாகவும் ராசிக்கு 8ல் அட்டமாதிபதி ராசியுடன் இணைந்திருக்கிறார். ராசிநாதனுடன் உடல் ஒரு விபத்தால் பாதிக்கப்பட வேண்டும் என்பது கோச்சார ரீதியாக நமக்கு தெரியுதா விளக்கமாக? ராசிக்கு மேசராசிக்கு 8ல் சனி செவ்வாய், இது கோச்சாரம், அன்றைத்த கோச்சார நிலை. ராசிக்கு 5ல் பாருங்கள், ராகுவோட 7ஆம் இடத்து அதிபதி குடும்பஸ்தானாதிபதி கிரகணமாக இருக்கிறார்கள். குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கணும். நான் பிறந்த ஜாதகத்தில் சொல்கிறேன். மிதுன லக்கணமாகி 2ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் அங்கே அமாவாசை நிலையில் பயங்கரமான ஒரு சிலன்னா எதையும் செய்ய முடியாத நிலை. பூமிக்கு வந்து அப்போ வந்து வெளிச்சம் இருக்காதுல்ல, அமாவாசை இருட்டு, கடுமையான குடும்பம் பாதிக்கப்பட வேண்டும் என்பது விதி. இங்கே குடும்ப ஸ்தானாதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியான குரு, மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதியான குரு ராகுவுடன் இணைந்து மனைவி பாதிக்கணும். அப்படிங்கிற நிலையில் மனைவி பாதிக்கணும், குடும்பம் பாதிக்கணும், அந்த ஜாதகாரன் பாதிக்கணும். அப்படிங்கிறது கோச்சாரத்தில் கிளீனாக சரியாக தெரியுதுங்களா? ராசிக்கு 5ல் குரு சந்திரன் ராகுவுடன் கிரகணம், அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. சனியுடன் ராசிநாதன் இணைந்திருக்கிறார். கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிற நிலையில் நடந்த சம்பவங்கள் தவிர்க்க முடியாது. இது நடந்தே தீரணுங்கிறது விதி. கோச்சாரத்துலேயும் அஷ்டம சனி நடக்குதா? இங்கேயும் வந்து ராகுவோட சனி புத்தி நடந்து விபத்து. ஆயுளை கொடுத்ததற்கு காரணம் இன்னும் இருப்பார். 47 வயசு தான் ஆகுது. 2029 ராகு தசை முடியுது. ராகு தசை வரைக்கும் இப்படி தான் இருக்கும். சரி, அடுத்தது மனைவி பிரியக்கூடிய அமைப்பு இல்லையா? நான் தான் சொன்னேன், 7ஆம் அதிபதி அங்கே கோச்சார நிலையில் ராகுவுடன் இணைந்து கிரகணமாக இருக்கிறார். குடும்பத்தை பிரியணுங்கிற குடும்ப ஸ்தானாதிபதியான சந்திரனும் 7ஆம் இந்த லக்கணத்துக்கு பாதக மாரக கேந்திர ஆதிபத்தியத்துக்கு அதிபதியான குரு 7-10 கூடையவர். இங்கே 10ஆம் அதிபதியாக தான் கிட்டத்தட்ட 70 வருஷம் செயல்படுவார். அப்படிங்கிற நிலையில் ராகுத சனி புத்தியில் ராகுதசையோட இணைந்த சனி என்ன கொடுக்கும்? ராகு வேலை செய்கிறதே எல்லாத்தையும் பேரு புகழ் கௌரவத்தை எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணி உடல் உழைப்பால் சம்பாரித்து சோறு தூங்கக்கூடிய அமைப்பு தான் இந்த தசையில் கொடுப்பார். ஆயுள் இருக்கிறது, நேசபங்கன் இருக்கிறார், ஜாதகர் இருக்கிறார். நடக்கக்கூடிய தசா புத்துகள் கடுமையான நிலையில் இருக்கிறது. பேரு போச்சு, புகழ் போச்சு, கௌரவம் போச்சு, முயற்சி போச்சு, தன்னம்பிக்கை போச்சு, எல்லாமே போச்சு. 3ஆம் அதிபதி அமாவாசை நிலை, 3ஆம் பாவத்தில் ராகு சனி கடுமையான பாபத்துவம். ராகு தசை முழுவதும் இப்படி தான் இருக்கும் 2029 வரைக்கும். சரி, அப்போது அந்த சனி தசையில் விபத்து ஏற்பட்டு முடிஞ்சு வந்த உடனே 7ஆம் இடத்து அதிபதியும் கோச்சாரத்தில் பார்த்தோம் கிரகண நிலையில் இருக்கிறதுனால அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்த காரணத்தினாலும் மனைவி விவாகரத்தை கேட்டு விவாகரத்தை வாங்கிட்டு போயிட்டார். அஷ்டம சனி இல்லையா? 7ஆம் அதிபதி அங்கே பாதித்திருக்கிறார். கோச்சார ரீதியாக பார்க்கும்போது குரு வந்து கிரகணத்து தோஷத்தில் இருக்கிறார். இங்கே சனியினுடைய 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் நடந்து கொண்டு இருக்கிறார். 8ஆம் இடத்தினுடைய பலங்களை 3ஆம் இடத்துலேருந்து செய்கிறார். கடுமையான பாவத்துவ அமைப்பில் எல்லாமே கெட்டு போச்சு. எல்லாம் போனாலும் அந்த மனைவி கூட வாழ முடியாது. அதுக்கு இன்னொரு காரணம், குழந்தை இல்லை. ஏன் இல்லைங்கிறது சொல்லியாச்சு. ராசி லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு செவ்வாய், சனி, அமாவாசை சந்திரன், அமாவாசையில் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி சூரியன், சந்திரன், சனி, ராகு 4ம் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை பார்த்து கெட்டு குழந்தை வந்து இல்லாத நிலை. ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு சனி கடுமையான பாவத்துவம்.
உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு சனி நின்று அழிந்தது அந்த பாவகம். அந்த பாவகாதிபதியும் அமாவாசை நிலையில் இருக்கிறார். அந்த பாவத்தில் இருக்கும் கிரகங்களும் சனியை கிரகணம் செய்து ராகு தசை நடத்தி கொண்டு இருக்கிறார். எந்த சுபக்கிரக தொடர்பும் இல்லை. எந்த சுபக்கிரக தொடர்பும் இல்லாத அரைப்பாவர், முக்காப்பாவர், முழுப்பாவர். அதை விட அமாவாசை சந்திரன் அமாவாசை நிலை இன்னும் கொடூரமான நிலை தான். அப்படி இருக்கிற நிலையில் கோச்சாரத்தில் சனி அஷ்டம சனியாக இருந்த நிலையிலையும் இவருக்கு விபத்து நடந்து அதற்கு மேலே குழந்தை இல்லாத ஒரு மன வருத்தத்திலையும், மனைவி பிரியறதுக்கு காரணம் குழந்தை இல்லாத மன வருத்தம், பாவகம் ஆதிபத்தியம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. 5ஆம் பாவத்தில் குழந்தை இருக்கக்கூடாது, கடுமையான பாவத்துவம், எந்த வகையிலையும் வழி இல்லை. குரு நல்லா தானே இருக்காருன்னு கேட்கக்கூடாது. குரு நல்லா தானே இருக்காரு அப்படின்னு நம்ம, அதாவது குழந்தை சுக்கிரன் அங்கே உச்சத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருந்தாலும் காரகத்துவங்கள் நடந்திருக்கும். ஆதிபத்தியங்கள் கெட்டதால் கொடுத்து அழித்திருக்கும். அதுதான் இந்த ஜாதகத்துடைய நிலை. குரு உச்சனாக இருக்கிறார், எந்தவித சுபகுருக தொடர்பும் இல்லை. வீடு கொடுத்தவன் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். குருவிற்கு எந்தவித பாவ தொடர்புகளும் இல்லை, கொடுத்திருப்பார். சுக்கிரனும் உச்சனாக இருக்கிறார், ஆனால் பாவகம் பாவத்துவத்தின் நிறுவனம் கொடுத்து அழித்திருக்கும். அப்படிங்கிற நிலையில் மன வருத்தம் மனைவிக்கு. அஷ்டமசனி நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே ராகுதச சனி புத்தி அந்த 8ஆம் இடத்தினுடைய பலன்களை வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு விபத்தை கொடுத்துட்டாரு. அந்த ஆயில் இருந்த காரணத்தினால தப்பிச்சு வெளியேறக்கூடிய அமைப்பையும் லக்னாதிபதி 8ஆம் இடம் சொல்லுது நமக்கு. ஆயிலை சொல்லக்கூடிய 8ஆம் பாவகம். ஆயில் காரகன் கெட்டு இருக்கிறார், ஆயில் பாவகம் கிடவில்லை. ஆயில் பாவத்தை உச்சகுரு பார்க்கிறார். அப்படிங்கிற நிலையில் ஆயில் இருக்கக்கூடிய ஜாதகம் விபத்து சந்திக்க வேண்டுவது என்பது விதி. இதையெல்லாம் பார்த்துட்ட மனைவி, நமக்கு குழந்தையும் இல்லை, இந்த மாதிரி விபத்து நடந்து போச்சு, இந்த ஆளால் நமக்கு இனிமேல் எந்த பிற யூஸ் இல்லை, நம்ம எப்படி வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு 7ஆம் அதிபதி அங்கே கிரகணமாக இருக்கிறார். அஷ்டமசனியில் இந்த மாதிரி மனமாறுதல்கள்லாம் ஏற்படும். விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி நேரத்தில் நடக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனதில் குழப்பங்கள், குடும்பத்தில் சந்தோஷம் போச்சு, எல்லாம் போச்சு. அப்படிங்கிற நிலையில் மனைவி பிரிகிறார். அஷ்டம சனியின் காரணமாக தன்னுடைய கணவனுக்கு இந்த மாதிரி நிலை நடந்த காரணத்துக்காக பிரிஞ்சிறார். 11ஆம் இடத்தறிவு திருமணத்தை கொடுத்தது. 3இல் இருக்கும் ராகுதசை அதை பிடுங்கிருச்சு. ராகுதசை சனி புத்தி அதுக்கு வரக்கூடிய சஷ்டாசக அமைப்புகள். இப்போ தசானந்தனுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த மாதிரி அமைப்புகளில் மனைவி பிரிக்க. ஏன் 3ஆம் அதிபதி எப்படி ராகு எப்படி பிரிப்பாருன்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ராகு தன் வீட்டு அதிபதி போதை வேலை செய்வார். அப்படிங்கிற நிலையில் சூரியன் 3ஆம் இடத்த அதிபதி அங்கே உச்சனாகி பௌர்ணமி நிலையில் இருக்கிறார். இது உச்சனாகி அமாவாசை நிலையில் பாவத்துவமாக இருக்கிறார். அப்படிங்கிறதுல 3ஆம் பாவகம் சூரியனை போல ராகு செயல்படுவார் என்பதால் 11ஆம் இடத்த அதிபதி கொடுத்த திருமணத்தை 3ஆம் அதிபதி தம் சூரியனை போல செயல்படுவார், அந்த வீட்டு அதிபதி போல செயல்படுவார் என்கிற ஒரு விதிப்படி அங்கே சூரியனாகத்தான் ராகு செயல்படுவார். அப்படிங்கிற நிலையில் 3ஆம் இடம் பற்றி திருமணம் முறிவை தந்துட்டார், பிரித்து விட்டார், விவாகரத்தை கொடுக்குற நிலையில் இங்கே 7ஆம் பாவகம் பெண்ணுக்கு தள்ளப்பட்டது. 7ஆம் பாவத்து அதிபதியும் அங்கே பாவத்துவமாக இருந்தாலும் 3ஆம் பாவகம் 3க்கு 5ஆம் பாவம் 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு 5ஆம் இடமான 11ஆம் பாவகம். இது ஒரு கனெக்ட் முக்கோணம். இந்த முக்கோணத்தில் 11, 3 கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஜாதகத்தில் சில ஜாதகத்தில் 11 கொடுக்கும், 7 பிரிக்கும். இந்த ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்து 3ஆம் அதிபதி போல செயல்படக்கூடிய ராகு திருமணத்தை கணவனுடைய பிரித்து விட்டார். அதே அஷ்டம சனி காலத்தில் இந்த மாதிரி நிலைகள் ஜாதகம் தான் குடும்பத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், மனசை எப்படி உழுக்கும். சரி, அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி கூட இருக்கார் இல்லையா, ஒன்று சூரியன் போல செயல்படுவார், இன்னொன்று சனியை போல தான் செயல்படுவார். வேறு எந்த சுபகிரக தொடர்பும் இந்த ராகுக்கு இல்லை. அங்கே ராகுவை நம்ம சூரியனால் தான் எடுத்துக்கணும். 3ஆம் இடத்த ராகு தன் வீட்டு அதிபதி போல் வேலை செய்வார். கூட இருக்கிற கிரகத்தோடு போல கூட இருக்கிற கிரகத்தின் பலனையும் பிடுங்கி அவர் தான் செய்வார். அப்படிங்கிற நிலையில் வேறு எந்த கிரக தொடர்பும் இல்லை. சனியை தவிர வேறு எந்த சுபகிரக தொடர்பும் ராகுவுக்கு இல்லை. அங்கே சூரியனாக போட்டுங்க, சூரியனும் சனியும் ஒன்றா சேர்ந்துருக்குல்ல. அப்படிங்கிற நிலையில் உடல் உழைப்பு, சனியினுடைய பாவத்துவம் என்ன,
சனியினுடைய கடுமையான பாவத்துவம். உடல் உழைப்பால் தினம் சம்பாரித்து சாப்பிட்ற பொழப்பு தான். கடுமையான பாவத்துவ நிலையில் இருக்கிறார். பாக்கியம் கெட்டது. அங்கே 9ஆம் இடம் கேது இருக்கிறார். கேது சனியை போல தானே செயல்படுவார். கேது சனியை போல செயல்படுவார். எந்த ஒரு கேது அங்கே இந்த லக்கணத்தினுடைய 8 9ஆம் பாவத்துக்கோ 8ஆம் 9ஆம் பாவத்தினுடைய அதிபதியான சனிக்கோ 9ஆம் பாவத்துக்கும் எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை. சனிக்கு எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை. அப்படிங்கிற நிலையில் பாக்கியம் கெட்டது. பாக்கியம் கெட்டது. கிடைக்கக்கூடியது கிடைக்காது. பாக்கியத்தை பிடுங்கி அப்படிங்கிற நிலையில் சனியினுடைய கடுமையான பாவத்துவ நிலையில் இருக்கிற நிலையில் உடல் உழைப்பின் மூலமாக சம்பாதித்து அன்னைக்கு பெரிய நிலையில் குடித்து உடம்பை கெடுக்கக்கூடிய நிலை. குடும்பத்தை அதாவது தன் உடம்பை இதெல்லாம் எல்லாம் விபத்து நடந்தது, மனைவி பிரிஞ்சது, துக்கம் அந்த சனி கொடுக்குறார். அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ராகுதசம் முழுசும் நடக்கும். சூரியன் சனியினுடைய இந்த கிட்டத்தட்ட ராகு ஆரம்பித்து 19 வருடங்களும் இந்த ராகுதசையில் சனி புத்தியில் ரொம்ப கடுமையான நிலைக்கு மனசை பாதித்து உள்ளாக்கி இன்றைக்கி எந்த மதிப்பு மரியாதை இல்லாமல், எந்த மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, முயற்சி இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, தினமும் போய் கூலிக்கு போய் சோறு செஞ்சு அது உண்டான வர்ற காசையும் ஜாரியத்தை குடித்தார். ட்ரிங்க்ஸு சாப்பிட வேண்டியது, காலையில் வேலைக்கு போக வேண்டியது, மத்தியானம் கொடுக்கக்கூடிய நிலை. ஆனால் லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார். ஆயுள் பாகமும் நன்றாக இருக்கிறது. நீண்ட ஆயுள் கொண்ட ஜாதகம். ஆயுள் போகக்கூடிய அமைப்பு இல்லை. ஆனால் எந்த பூமியில் நம்ம எதுக்கு பிறக்கிறோம் அப்படிங்கிற நிலையை உணர முடியாத நிலையில் அந்த சனி கடுமையான அந்த ராகு திசை முழுவதும் சனியோடு சேர்ந்த ராகு கடுமையான பாவத்தமைப்பில் ஒரு வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத இந்த ஜாதகரை நாசம் பண்ணி உருப்படி இல்லாத பண்ணி நாசம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு தான். அதாவது ஏன் இப்படி ஒரு ஜாதகத்தை விளக்குறேன்னா அவரே சொன்னார். இந்த ஜாதகக்காரரே கொடுத்து ஏன் நிலைமை எந்த குடும்பத்துக்கும் வரக்கூடாது. இது எல்லோரும் சொல்கிறது தான் ஒரு நிலையில். ஆனால் ஒரு ரியல் ஆராஸ்கோப், அதாவது ஒரு உண்மையான ஜாதகத்தை நடக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் என்ன சம்பவங்களை கொடுக்கறது. இதில் நிறைய பேர் இதில் கொஞ்சம் விளையாடுவாங்க. இந்த மாதிரி நடக்காது, இந்த நடக்காதுக்குள்ள பரிகாரம்லாம் இல்லைங்க. அது மனசார்ந்து நம்மளுடைய மனசு சந்தோஷத்துக்காக செய்யப்படுவது தான். ஆனால் நடக்கிற சம்பவங்களை மாற்றவே முடியாது. அந்த கிரகத்தினுடைய சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் தசாபுத்திகள் தான் முடிவு செய்யணும். லக்கணம் லக்னாதிபதி ஆயுள் பாகம் 3 எப்படி இருக்குது இருப்போமா, எவ்வளவு அதை தாங்கக்கூடிய அமைப்பில் லக்னாதிபதி இருக்கிறாரா அப்படிங்கிற நிலைக்கு தான் நம்ம போகணும். ராகுதசை சனி புத்தி கடுமையான பாவத்துவம் எதுவுமே இல்லை. இந்த பூமியில் மனுஷனாவே யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலையில் அந்த தசா புத்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தசாநாதன் அப்படி தான். தசாநாதனம் பாவத்துவம். தசாநாதனுக்கு வீடு கொடுத்த சூரியனும் பாவத்துவம். உச்சனாகி பாவத்துவமாக இருக்கிறார். அதனால் மனுஷனாவே யாரும் மதிக்க மாட்டாங்க இந்த பூமியில் அந்த தசை முடிகிற வரைக்கும். அடுத்து வரக்கூடிய குரு தசை 7 10 கூடையவர் 10ஆம் இடத்தோட தொடர்புடைய நிலை இருக்கிறனால எதிரிகள் நிறைய வருவார்கள். அவருக்கு எதிரிகள் நிறைய உருவாகும் அடுத்த திசையில். ஆனால் இந்த அளவுக்கு இதிலிருந்து கொஞ்சம் மேன்மையை கொடுக்கும் அந்த திசை. அப்போது இந்த ஜாதகத்தினுடைய பதிவே, இந்த வீடியோவினுடைய பதிவே, ஒரு விபத்து நடக்குது, கொடூரமாக நடக்கும்போது யாரும் தப்பிக்க முடியாது. ஒரே அட்டியில் காலியாகிறவங்களாம் உண்டு ஒரு விபத்தில் மாட்டி. ஆனால் ஒரு கொடூர சம்பவத்துக்கு பிறகு ஒரு உயிர் பிழைத்து இருக்கிறதுக்கு ஆயுள் பாவகம் எப்படி இருக்கிறது, ஏன் ஒரு பிரிவை கொடுக்குது, ஏன் ஒரு குடிக்கு அடிமையாகிறோம், ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகக்கூடிய நிலையை ஏன் கொடுக்குது அப்படிங்கிற அந்த தசா புத்திகள் தான் ஆளுமை காலங்கள் முழுசும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொறுத்து தான். சஷ்டாசக அமைப்பே 3 கிரகங்கள் வரும். மறைவு தசாநாதனுக்கு மறைந்த கிரகங்கள், தசாநாதனுக்கு மறைந்த கிரகம், தசாநாதனுக்கு கேந்திரத்தில் ஒரு பாவத்துவ சந்திரன் அப்படிங்கிற நிலையில் இந்த தசை 19 வருஷ தசையும் ராகு தசை முழுவதுமே இந்த ஜாதகருக்கு இனி ஒரு 4 வருடம் இருக்கிறது. 4 வருடமும் இப்படி தான் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. யாரும் மதிக்க போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு அந்த ராகு அந்த ஜாதகருக்கு கொடுத்து கெடுத்து ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை எப்படி கொடுக்குது, சம்பவங்கள் எங்கிருந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை உணரக்கூடிய ஒரு ஜாதகம் தான், உண்மையான ஜாதகம் தான் இது.
வாழ்த்துக்கள்.